அனைவருக்கும் வணக்கம். எக்ஸாம்பிள் 7 இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபைண்ட் இன்டெக்ரல் cos ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். இங்கே cos ஸ்கொயர் எக்ஸ்னு இருக்குது, இதை cos எக்ஸ் இன்ட்டு cos எக்ஸ்னு எதுனா ரெண்டு ஃபங்க்ஷன் மல்டிபிள் இருக்கிறதா அர்த்தம். ஸோ இந்த மாதிரி ரெண்டு ஃபங்க்ஷன் மல்டிபிள் இருக்கும்போது நம்ம டேரெக்டாக இன்டெகிரேட் பண்ண மாட்டோம். அதனால் இங்கே நம்ம ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். ஸோ cos ஸ்கொயர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 + cos 2x டிவைடட் பை 2. ஸோ இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃபார்முலா நம்ம ஏற்கனவே ஒரு ஷார்ட் வீடியோவில் போட்டிருக்கோம், வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவை இங்கே அப்ளை பண்ணுறோம். இன்டெக்ரல் 1 + cos 2x டிவைடட் பை 2 இன்ட்டு dx. இந்த 1/2 காமனாக வெளியே எடுத்துடலாம். இன்ட்டு இன்டெக்ரல் 1 + cos 2x இன்ட்டு dx. ஸோ இப்போ 1/2 இன்ட்டு இன்டெக்ரல் 1 இன்ட்டு dx ப்ளஸ் மறுபடியும் 1/2 இன்ட்டு இன்டெக்ரல் cos 2x இன்ட்டு dx. ஸோ இப்போ தனித்தனியாக இன்டெகிரேட் பண்ணோம் அப்படின்னா 1/2 வெறும் இன்டெக்ரல் இன்ட்டு dxோட வேல்யூ எக்ஸு ப்ளஸ் 1/2 cos 2xை இன்டெகிரேட் பண்ணோம்னா sin 2x. அகைன் 2xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி அதை டினாமினேட்டரில் போடணும். 2xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2ன்னு கிடைக்கும். ஸோ ப்ளஸ் சி, இந்த ஃபைனல் ஆன்சர் சி கண்டிப்பாக போடணும். ஸோ இப்போ இதை x/2ன்னு எழுதிக்கலாம். ப்ளஸ் 1/4 இல்லைனா sin 2x டிவைடட் பை 4 ப்ளஸ் சி. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். தேங்க்யூ.